கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் ஜீவ கிரீடம் என்னும் தலைப்பிலே நான் தியானிக்கவிருக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலே, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். பிரியமானவர்களே, ஒரு தேவ பிள்ளையின் விசுவாச பயணத்தில் 2 விதமான சோதனைகள் உண்டு. ஒன்று தேவன் அனுமதிக்கும் விசுவாச பரீட்சை. இது நம்மை புடம் போடவும் சுத்திகரிக்கவும் விசுவாசத்தில் நிலை நிறுத்தவும் உத்தமராக்கவும் அனுமதிக்கப்படுகிறது. 1 பேதுரு 1:7 இவ்வாறாக, அழிந்து போகிற பொன் நெருப்பினால் சோதிக்கப்படும், அதை விட அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்கும் என்பதாக. இனி 2வது சாத்தானால் வரும் பாவ தூண்டுதல். இது நம்மை வீழ்த்தவும் தேவனிடமிருந்து பிரிக்கவும் முயற்சிக்கிறது. யாக்கோபு 1:14 அவனவன் தன் இச்சையினாலே இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2ஐயும் பகுத்தறிந்து கர்த்தரை விட்டு பிரியாமல் அவரை சார்ந்து நின்று சோதனையை சகிக்கிறவனே பாக்கியவான் என்று கர்த்தர் அழைக்கிறார். சோதனையை சகிப்பது என்றால் என்ன? சோதனையை சகிப்பது என்பது எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய கற்பனையை மீறாமல் விசுவாசத்தில் உறுதியாய் இருப்பதாகும். இதற்கு நமக்கு பெரிய முன்மாதிரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. எபிரேயர் 4:15 எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவருமாய் இருக்கிறார். அவர் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. அவர் துன்பப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், பாடுபட்டார், ஆனால் பிதாவின் சித்தத்திலிருந்து பிரியவில்லை, விலகவில்லை. பிரியமானவர்களே, ஆகவே சோதனைகளில் பாவத்தில் விழாமல் நிற்கிற வாழ்க்கை சாத்தியமற்றது அல்ல. கிறிஸ்துவுக்குள் அது சாத்தியமானது. பிரியமானவர்களே, இன்று பலர் சிலுவையின் பாதையை விட சுகபோகத்தின் பாதையை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார்கள். ஆனால் நம் குருவாகிய இயேசு நடந்த பாதை அது அல்ல. அவர் பாடுகளின் வழியாக நடந்தார். எபிரேயர் 12:2 விதமாக தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவர் நடந்த பாதை சிலுவையின் பாதை என்றால் அவரை பின்பற்றுகிற நமக்கும் அதே பாதை தான். லூக்கா 9:23 கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்பதாக. இன்னும் 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமே ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். அதாவது சிலுவை இல்லாமல் கிரீடம் இல்லை, சகிப்பு இல்லாமல் ஜீவ கிரீடம் இல்லை. அப்போஸ்தலர் 14:22 நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஜீவ கிரீடம் யாருக்குரியது? யாக்கோபு 1:12 படி கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம். அதாவது வாயினால் மட்டும் நான் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு அல்ல, மாறாக சோதனையின் நடுவிலும் அவரை விட்டு விலகாதவர்களுக்கு. அந்த தேவனை நேசிப்பது என்பது எப்படி வெளிப்படும்? 1 யோவான் 5:3 தேவனை அன்பு கூறுவது என்னவென்றால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வது. ஆகவே தேவன் பேரில் அன்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அது உண்மையான அன்பாகாது. சோதனையின் நேரத்தில் தான் அது தெரியும் நாம் உண்மையிலேயே தேவனை நேசிக்கிறோமா அல்லது ஆசீர்வாதங்களை மட்டும் நேசிக்கிறோமா என்று.
ஆகவே சோதனையின் நடுவிலும் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே தேவனை உண்மையாய் நேசிக்கிறவன். சோதனைகளை ஜெயிக்க நாம் இனி என்ன செய்ய வேண்டும்? முதலாவது ஜெபம் பண்ண வேண்டும். லூக்கா 22:40 சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்பதாக. அதாவது ஜெபம் இல்லாத வாழ்க்கை விரைவில் வீழும் வாழ்க்கை. அதாவது சோதனை நேரத்தில் பலவீனப்படாதிருக்க ஜெபத்தின் மூலம் முன்கூட்டியே பலம் பெற வேண்டும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஆகவே சோதனைகளை ஜெயிக்க ஜெபம் மிகவும் அவசியம். இனி இரண்டாவது, வசனத்தை உள்ளத்தில் வைத்து காக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால் நானும் உன்னை காப்பேன் என்பதாக. இனி 119 சங்கீதம் 11வது வசனத்தில் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்பதாக. அதாவது வசனம் உள்ளத்தில் இருந்தால் சோதனை நேரத்தில் அது நம்மை எச்சரிக்கும், காக்கும், நிலை நிறுத்தும். பிரியமானவர்களே, இனி மூன்றாவதாக தெய்வ பக்தி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். சிலர் சோதனை வந்தால் மட்டும் பரிசுத்தமாக வாழ முயற்சிப்பார்கள். அது போதாது. தினமும் தேவனுக்கு பயந்து அவருடைய சந்நிதியில் நடந்து ஆவிக்கிற ஒழுக்கத்தில் வாழ்கிறவர்களே சோதனையின் நாளில் நிலைத்திருக்க முடியும். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி ஓடுகிறவனே இலக்கை அடைவான். அப்படிப்பட்டவனே விசுவாசத்தை முடிவு வரை காத்துக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இன்று நீங்கள் சந்திக்கும் உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகிறீர்களா அல்லது பின்வாங்கி போகிறீர்களா? மனுஷர் உங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உங்கள் கண்ணீரை யாரும் காணாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அறிவார். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறொன்றும் உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருந்து நீங்கள் சகிக்கக்கூடியதற்கு மிஞ்சி சோதிக்கப்பட உங்களை விடாமல் சோதனையோடு கூட அதை தாங்கத்தக்க தப்பிப்பையும் உண்டாக்குகிறார். வெளிப்படுத்தல் 2:10 மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன் என்பதாக. ஆகவே பிரியமானவர்களே, சோதனைகளை சகியுங்கள், ஜெபத்தில் நிலைத்திருங்கள், வசனத்தை பற்றி கொள்ளுங்கள், தேவனை அன்பு கூறுங்கள், முடிவு வரை உண்மையாயிருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் விசுவாசத்தில் நிலைநிறுத்தி சோதனைகளில் காத்து பாவ தூண்டுதல்களிலிருந்து விடுவித்து முடிவு பரியந்தம் உண்மையாய் நடக்க கிருபை செய்து தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை அருளி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.